அருள்மொழி மணவாளனின் AM யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் RJ சோபனா. இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இது அருள்மொழி மணவாளனின் சித்தி. அத்தியாயம் 25. ஜீவானந்த் சொன்னதும் மகிழ்ந்த மரகதம் இருவரையும் அணைத்து உமாபாரதியின் நெற்றியில் முத்தம் கொடுத்து, ரொம்ப சந்தோஷமா என்று சொல்லி இருவரையும் அழைத்து கொண்டு பூஜை அறை சென்று இருவருக்கும் திருநீர் பூசிவிட்டு, அந்த கடவுள் உங்க கூட எப்போதும் இருப்பாரு என்று ஆசிர் வழங்கினார். மனைவியை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பிய ஜீவானந்தை மரகதம், இப்பதானே வீட்டுக்கு வந்த, கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாயங்காலமா போயேன் என்று கூறினார். அவனும் புன்னகையுடன் நல்ல பிள்ளையாக மனைவியை அழைத்து கொண்டு தனது அறைக்குள் சென்றான். அப்படியே அவர்கள் வாழ்க்கை இனிமையாக கடக்க அவளின் வயிறு லேசாக வெளியே தெரிய ஆரம்பித்தது. அதன் பிறகுதான் ஊரில் உள்ளவர்களுக்கு அவள் குழந்தை உண்டாகி இருப்பது தெரிய வர மீண்டும் சிலர் அவளது மனம் புண்படும்படி பேச ஆரம்பித்தார்கள். அதில் உமாபாரதி சற்று கலக்கமடைய அவளை பார்க்க வந்த முத்துராமனும் அல்லிராணியும் அவளின் சோர்ந்த முகத்தை கண்டு வருந்தினர். அவளின் முகத்தில் இருந்த கலக்கத்தின் காரணம் தெரிந்த அல்லிராணி, நீ ஏன் கவலைப்படுற, இவங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருப்பாங்க, அதை நினைச்சு உன்ன நீயே வருத்திக்காத, நிச்சயமா நீ அவங்க சொல்ற மாதிரி நடக்க போறது இல்லையே என்று ஆறுதல் படுத்தி விட்டு சென்றார்கள். அல்லிராணியே இப்படி கூறுவதில் அகம் மகிழ்ந்தார் மரகதம். ஜீவானந்திடம் அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பேசும் பேச்சில் மனம் வருந்துகிறாள் உமாபாரதி என்று கவலையாக சொல்லிக் கொண்டு இருந்தார். பெரியவர்கள் அனைவரும் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்த அஞ்சலி உமாபாரதியின் அருகில் சென்று, அம்மா என்று அவளை அணைத்து கொண்டாள். எனக்கு தம்பி பாப்பா தான் வேணும் என்று உமாபாரதியின் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு, என் ஃப்ரெண்டு சுலோ வீட்டுல தம்பி பாப்பா இருக்குதுமா, நான் போய் தூக்குனா அவங்க தூக்கவே விட மாட்டேங்கிறாங்க, கீழே போட்டுடுவேன்னு தம்பி பாப்பாவை என்கிட்ட தரவே மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம வீட்லயும் தம்பி பாப்பா வரப்போகுது இல்லம்மா, நான் நல்லா தூக்குவேமா என்று வரப்போகும் புதிய உறவை அன்புடன் வரவேற்க காத்திருந்தாள் அஞ்சலி. அவளின் பேச்சை கேட்டு அகம் குளிர்ந்த உமாபாரதி, தம்பி பாப்பாவை எப்ப வேணாலும் தூக்கலாம், நீ தான் அவனை வளர்க்க போற என்று அவளிடம் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கொண்டு தன் கவலைகளை மறக்க ஆரம்பித்தாள். நாட்கள் கடக்க 7ஆம் மாதத்தில் வளைகாப்பு செய்ய வேண்டும் என்று கேட்ட முத்துராமனிடம் பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி மறுத்துவிட்டான் ஜீவானந்த். உமாபாரதியை எங்கும் அனுப்ப மாட்டேன் என்றும் தன்னுடன் தான் இருக்க வேண்டும் என்றும் பிடிவாதம் பிடித்தான். மரகதமும் அவனின் செயலில் சிரித்து கொண்டே, சரி அப்படின்னா 9வது மாசம் வச்சுக்கலாம் என்று முத்துராமனிடம் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். 9ஆம் மாத துவக்கத்தில் வளைகாப்பு செய்யலாம் என்று மீண்டும் கேட்டார் முத்துராமன். அப்போதும் என் மனைவிக்கு இங்கேயே பிரசவம் பார்த்துக் கொள்வேன் என்று அடம் பிடித்தான். கணவனின் பிடிவாதத்தை உணர்ந்த உமாபாரதி தந்தையிடம் தான் இங்கேயே இருந்து கொள்கிறேன் என்று கேட்டான். அங்கே இருந்தால் தானே உன்னை நன்கு கவனித்துக் கொள்ள முடியும் என்று கூறிய அல்லிராணியிடம், நீங்களும் அப்பாவும் இங்கேயே தங்கி என்னை கவனிச்சுக்கோங்களேன் என்று கூறிவிட்டாள். முதலில் மறுத்த முத்துராமனும் அல்லிராணியும் ஜீவானந்தின் பிடிவாதத்தை கண்டு இறங்கி வந்தார்கள். வளைகாப்பு முடிந்ததும் ஒரு நாள் மட்டுமாவது அழைப்பை ஏற்று அங்கு சென்று மறுநாள் இங்கு அழைத்து வந்துவிடலாம் என்று சொல்ல அரை மனதாக ஒத்துக்கொண்டான் ஜீவானந்த். அதன்படி அடுத்த 2 நாட்களிலேயே வளைகாப்பு என்று முடிவு செய்து அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்களையும் சொந்தம் பந்தம் அனைத்தையும் அழைத்து மிகவும் சிறப்பாக வளைகாப்பை நடத்தினார் முத்துராமன். வளைகாப்பு முடிந்ததும் தங்கள் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார்கள். மறுநாள் காலை விடியும் பொழுதே வந்து விட்டான் ஜீவானந்த். அவனின் செயலில் முத்துராமன் சிரித்து கொண்டு, என்ன மாப்ள, கோழி கூவுறதுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டீங்க என்று கிண்டல் செய்தார். அவனும் சிரித்து கொண்டே,
காதலாக மனைவியை பார்த்தான். பின்னர் காலை உணவை முடித்துவிட்டு தன் மனைவியை அழைத்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டான். மருத்துவர் சொன்ன நாளில் தன் அன்னையை அதிகம் சிரமப்படுத்தாமல் பிறந்து விட்டான் ஜீவானந்த் உமா பாரதியின் அழகான அன்பான மகன். 3 நாள் கழித்து வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டார்கள். வீட்டிற்கு வந்ததிலிருந்து உமா பாரதியையும் குழந்தையையும் தாங்கு தாங்கென்று தாங்கினார்கள் மரகதமும் ஜீவானந்தமும். இவர்கள் இருவருக்கும் போட்டியாக கொஞ்சமும் குறையாமல் அஞ்சலியும் ஏன் தம்பி ஏன் தம்பி என்று கொஞ்சிக் கொண்டே திரிந்தாள். இப்படியே நாட்கள் அழகாக நகர 1 மாதம் கழித்து குழந்தைக்கு பரத் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். 3 மாதம் கழித்து அல்லிராணியும் முத்துராமனும் அவர்களது வீட்டிற்கு சென்றுவிட வழக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் உமா பாரதி. எத்தனை வேலைகள் இருந்தாலும் அஞ்சலியை கிளப்பி பள்ளிக்கு அனுப்புவது, உணவு ஊட்டுவது என்று அனைத்தையும் உமா பாரதி தான் செய்தாள். அஞ்சலியும் அம்மா அம்மா என்று எதற்கெடுத்தாலும் உமாவையே நாடினாள். சித்தியாக வந்து அம்மாவாக மாறிய இவர்களின் அன்பு பிணைப்பை பார்த்து ஊரே வியந்தது. ஊரார் சொன்னதற்கு மாறாக உமா பாரதி அஞ்சலியின் மேல் மிகவும் பாசமாக இருப்பதை கண்டு ஜீவானந்தும் மகிழ்வாக தன்னிடம் குறை கூறியவர்களிடமும் தன் பாரதியை பற்றி பெருமையாக பேசினான். ஜீவானந்த் தன் மனைவி உமா பாரதியின் மேல் உயிரையே வைத்திருந்தான். நாட்கள் வருடங்களாக கடக்க 3 வருடம் கழித்து மீண்டும் ஜீவிதா என்ற பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் உமா பாரதி. மரகதம், ஜீவானந்த், உமா பாரதி, அஞ்சலி, பரத் மற்றும் ஜீவிதா என்று இவர்களது குடும்பம் அன்பாலும் பாசத்தாலும் நிரம்பி இருந்தது. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் அருள்மொழி மணவாளன் அவர்களின் சித்தி ஆடியோ நாவல். எங்களுடன் பயணித்து ஆதரவு தந்த அன்பு நேயர்களுக்கு எங்களின் நன்றிகள் பல. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. விரைவில் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது எழுத்தாளர் அருள்மொழி மணவாளன் மற்றும் RJ சோபனா.